வழக்கமா தமிழ்நாட்டு தேர்தல் களம் அப்படின்னா அது ஒரு காயின் டாஸ் மாதிரி தான் இருக்கும். ஹெட்ஸ் விழுந்தா ஒரு கட்சி, டெய்ல்ஸ் விழுந்தா இன்னொரு கட்சி. ஆமா, ரொம்ப காலமா அந்த ரெண்டு அணிகளுக்கு இடையில தானே போட்டி நடந்துட்டு இருக்கு. கரெக்ட். ஆனா இந்த முறை அந்த பழைய ஃபார்முலா எல்லாம் உடைஞ்சு இது ஒரு 4 முனை சதுரங்க ஆட்டமா மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த அலசல்ல இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பத்தி தான் பேச போறோம். கண்டிப்பா. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அறிவிப்பு இன்னைக்கு வந்தாச்சு. ஆமா, இன்னைக்கு தேதி ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 15, 2026. இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமா தேதிகளை அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமா வாக்குப்பதிவு நடக்க போகுது. மே 4ஆம் தேதி ரிசல்ட். சோ களம் முழுமையா தயாராயிடுச்சு. ஆனா இந்த களத்துல விளையாட போறது யாரு? அதாவது இந்த தேதிகளை முடிவு செய்ய போற வாக்காளர்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. தேர்தல் ஆணையத்தோட தரவுப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மொத்த வாக்காளர்கள் சுமார் 5.5 கோடியே 67 லட்சம் பேர். ஓ, 5.5 கோடிக்கு மேல. இதுல அந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னவா? இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த 5.67 கோடியில ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். நிஜமாவா? எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? சுமார் 12 லட்சம் பேர் அதிகம். அதாவது 2.77 கோடி ஆண்களும் 2.89 கோடி பெண்களும் இருக்கிறாங்க. கூடவே 7617 மூன்றாம் பாலினத்தவரும் ஓட்டு போட போறாங்க. அப்படியா? ஒரு 12 லட்சம் ஓட்டு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. எந்த ஒரு தொகுதியோட தலையெழுத்தே மாத்தக்கூடிய நம்பராச்சே இது. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் அரசியல் கட்சிகள் இப்போ பெண்களை மையப்படுத்தி பல புது திட்டங்களை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு தரவு நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 12,51,000 பேர் முதல் முறை வாக்காளர்களா களமிறங்குறாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ். இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு டார்கெட் குரூப். இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. பெண் வாக்காளர்களும் இந்த சமூக வலைதளங்களை மட்டுமே நம்பி இருக்கிற முதல் முறை வாக்காளர்களுமே இந்த தேர்தலை நிர்ணயிக்க போறாங்கன்னா பழைய வியூகங்களை வச்சுக்கிட்டு கட்சிகளால இவங்களை கவர முடியுமா? ரொம்ப ஆழமான கேள்வி. இத புரிஞ்சுக்க அந்த பாரம்பரிய கட்சிகள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நாம பார்க்கணும். சரி, முதல்ல ஆளுங்க கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து ஆரம்பிப்போம். அவங்க வியூகம் என்னவா இருக்கு? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்க தொகுதி பங்கீட்டையே ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டாங்க. ஓ, அந்த பழைய கூட்டணி கணக்குகள் அப்படியே தொடருதா? ஆமா, காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்கள், மதிமுவாக்கு 4 இடங்கள், அப்புறம் இந்தியா யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி இவங்களுக்கு தலா 2 இடங்கள்னு பிரிச்சிருக்காங்க. 2021ல ஜெயிச்ச அதே ஃபார்முலாவை அவங்க மாத்த விரும்பலன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆனா அது மட்டும் இல்ல, அவங்க ஓரணியில் தமிழ்நாடோ அப்படின்னு ஒரு மாபெரும் உறுப்பினர் சேர்க்கைய நடத்தினாங்க. ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். அதோட நோக்கமே பூத் லெவல்ல ஆட்களை சேர்க்கிறது தானே? எக்ஸாக்ட்லி. தமிழ்நாட்டுல மொத்தம் 75,032 வாக்குச்சாவடிகள் இருக்கு. இதுல எல்லா பூத்லயும் 100% வெப் கேமரா இருக்குங்கிறது ஒரு தகவல். ஆனா திமுகவோட பிளான் என்னன்னா, ஒவ்வொரு பூத்லயும் தங்களுக்குன்னு ஒரு சாலிட் ஓட் பேங்க் முன்கூட்டியே செட் பண்றது தான். ஓஹோ, அதாவது எந்த அலை வீசினாலும் தங்களோட பேஸ் ஓட்டு களையாம பாத்துக்கிற ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட். சரி, எதிர்க்கட்சியான அதிமுக பாஜக கூட்டணி என்ன பண்றாங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல இவங்க தனித்தனியா நின்னாங்களே. ஆமா, ஆனா இப்ப நிலைமை வேற. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா 2024ல வாக்கு பிரிஞ்சதால வந்த இழப்பா அவங்க உணர்ந்துட்டாங்க. அதனால மறுபடியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் இந்த மெகா கூட்டணி களமிறங்குதா? கண்டிப்பா. மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட அவங்க வராங்க. இதுல பாமக, அமமுக, தமாக மாதிரியான கட்சிகளும் சேர்ந்து ஒரு பெரிய படையாவே திரண்டிருக்காங்க. இது ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியுதே. ஏன்னா 2021ல திமுக கூட்டணி 159 இடங்களை ஜெயிச்சாங்க. அதிமுக கூட்டணி 75 இடங்களை பிடிச்சாங்க. கரெக்ட். ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை. அதனால அந்த 75 இடங்களை தக்க வைக்கவும் வாக்குகளை சிதற விடாம பாத்துக்கவும் இந்த கூட்டணி அவங்களுக்கு ரொம்ப அவசியம். சரி, இருமுனை போட்டி ஓகே. ஆனா நான் ஆரம்பத்துல ஒரு 4 முனை சதுரங்க ஆட்டம்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இங்கதான் அந்த புதிய புயல் உள்ள வருது. ஆமா, நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம், அதாவது தவைக. கரெக்ட். விஜய் அரசியலுக்கு வராருன்னு பல வருஷமா பேச்சு இருந்தாலும் இப்போ நேரடியா களத்துல குதிச்சிட்டாரு. 2026 தேர்தல் தவைகாவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான நேரடி போட்டி தான் அவர் ரொம்ப போல்டா அறிவிச்சிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். எடுத்த உடனே பிரதான ஆளுங்கட்சியை டார்கெட் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. அவரு சும்மா டார்கெட் பண்ணல.
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின பேர் சொல்லியே ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு. திமுக அரச ஒரு பாசிச அரசு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல ஊழல் அதிகமாயிடுச்சு, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பில்ல அப்படின்னு தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகளை அடுக்கிட்டே போனாரு. ஒரு நிமிஷம், இங்க நாம ஒரு விஷயத்த, அதாவது இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்னு தெளிவா சொல்லிக்க விரும்புறோம். ஆமா, இத சொல்லியே ஆகணும். அரசியல் கட்சிகள் முன்வைக்கிற இந்த பாசிச அரசு இல்ல ஊழல் குற்றச்சாட்டுகள், இதுல நாங்க எந்த பக்கமும் சாயல. சோர்ஸ் மெட்டீரியல்ல தலைவர்கள் என்ன பேசியிருக்காங்களோ அத உள்ளபடியே உங்களுக்கு நாங்க சொல்றோம். கண்டிப்பா. இந்த குற்றச்சாட்டுகளை ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ நம்ம நோக்கம் அல்ல. அவங்களோட அரசியல் வியூகத்தை மட்டும்தான் நாம இங்க அலசுறோம். கரெக்ட். சரி, இப்போ மறுபடியும் விஜயோட வியூகத்துக்கு வருவோம். அவர் மாநிலத்துல திமுகவை மட்டும் தாக்கல, மத்தியில இருக்கிற பாஜகவையும் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ஆமா, முக்கியமா இந்த ஜிஎஸ்டி நிதி விவகாரம். மத்திய அரசு தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டி நிதியை எடுத்துக்கிட்டு, ஆனா கல்விக்கு நிதி தராம மும்மொழி கொள்கையை திணிக்குதுன்னு அவரு ரொம்ப கோவமா பேசினாரு. அதுல ஒரு ஃபேமஸான டயலாக் கூட வந்துச்சே, தமிழ்நாட்டை கவனமாக கையாளுங்கள் மோடி சார் அப்படின்னு அவர் எச்சரிச்சது பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ஆமா, அது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ். அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தையும் அவர் எதிர்த்தாரு. அதை விட முக்கியமா இந்த தொகுதி மறுசீரமைப்பு, அதாவது டிலிமிட்டேஷனை அவர் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இந்த டிலிமிட்டேஷன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மக்கள் தொகையை சிறப்பா கட்டுப்படுத்தின தமிழ்நாட்டுக்கு நாடாளுமன்றத்துல எம்பி சீட்டுகளை குறைக்கிறது எந்த வகையில நியாயம்னு பலரும் கேக்குறாங்க. அதையே தான் அவரும் பிரதிபலிக்கிறாரு. எக்ஸாக்ட்லி. மாநில சுயாட்சியை பேசும் வாக்காளர்களை தம் பக்கம் இழுக்கிறதுக்கான வியூகம் இது. அதனாலதான் பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலு நாச்சியார் இவங்க 4 பேரையும் தன் கட்சியின் கொள்கை வழிகாட்டிகளா அவர் அறிவிச்சிருக்காரு. ரொம்ப தெளிவான ஒரு ஐடியாலஜிக்கல் மிக்ஸ் இது. ஆனா இதுக்கு நடுவுல ஒரு பெரிய சோக நிகழ்வு நடந்துச்சு இல்லையா? ஆமா, ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அது. கரூர்ல தவக நடத்தின முதல் மாநாட்டுல எதிர்பாராத விதமா கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. நிஜமாவே ஒரு பெரிய டிராஜடி அது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த சோகத்துக்கு அப்புறம் அரசு விழுத்துக்கொண்டு புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சி மாநாடோ கூட்டமும் நடத்தணும்னா இப்போ கடுமையான ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், அதாவது SOPகளை ஃபாலோ பண்ணியாகணும். அது அவசியமான ஒண்ணுதான். சரி, இப்போ 4 முனை போட்டியில 3 முனைய பார்த்துட்டோம். அந்த 4வது முனை சீமானோட நாம் தமிழர் கட்சி. ஆமா, நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. எந்த கூட்டணியிலும் சேராம அவங்க தங்களுக்கான ஓட்டு வங்கியை தொடர்ந்து தக்க வைக்க போராடுறாங்க. ஆக மொத்தம் களம் ரொம்ப அனல் பறக்குது. ஆனா இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த அரசியல் கலைபரங்கள்ல என்னோட பங்கு என்ன அப்படின்னு. இங்கதான் விஷயமே ரொம்ப முக்கியமாகுது. இந்த தேர்தலை முடிவு பண்ண போறது அரசியல் தலைவர்கள் இல்ல, நீங்க தான். கரெக்ட். உங்களோட முதல் வேலை என்னன்னா வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கான்னு சரி பார்க்கறது. February 23, 2026 அன்னைக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாயிடுச்சு. ஆமா, இதை செக் பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்க்கு போங்க. அங்க போயிட்டு என்ன பண்ணணும்? அங்க டவுன்லோட் எலக்டோரல் ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம தமிழ்நாடு மாநிலம், அப்புறம் உங்க மாவட்டம், உங்க சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணீங்கன்னா போதும், ஒரு PDF ஃபைல் டவுன்லோட் ஆகும். சூப்பர். அதுல உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த 12.5 லட்சம் முதல் முறை வாக்காளர்கள்ல நீங்களும் ஒருத்தரா இருந்தா இன்னும் ஓட்டர் ஐடி வாங்கலன்னா என்ன பண்றது? அதுக்கும் அதே வெப்சைட்ல வழி இருக்கு. ஆன்லைன்ல ஃபார்ம் 6 அப்படின்னு ஒரு படிவம் இருக்கும். அதை ஃபில் பண்ணி உங்களோட முகவரி அப்புறம் வயதுக்கான சான்றிதழை அப்லோட் பண்ணாலே போதும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்லைன் ப்ராசஸ் தான். இந்த மாபெரும் ஜனநாயக திருவிழாவில் நீங்க கலந்துக்கிறதுக்கான முதல் டிக்கெட்டே இந்த ஓட்டர் ஐடி தான். கரெக்ட். சோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா April 23ல வாக்குப்பதிவு, May 4ல ரிசல்ட். ஒரு பக்கம் மீண்டும் ஆட்சியை பிடிக்க நினைக்கும் ஆளுங்கட்சி திமுக, இன்னொரு பக்கம் இழந்த ஆட்சியை பிடிக்க போராடும் அதிமுக பாஜக கூட்டணி. இவங்களுக்கு நடுவுல முதல் தேர்தலையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கும் விஜயோட தவக, அப்புறம் தனித்து நிற்கும் நாதக. தமிழ்நாடு இப்போ ஒரு மாபெரும் அரசியல் திருப்பத்துல நின்னுட்டு இருக்கு. ஆமா, இந்த இடத்துல இத கேக்குறவங்களுக்கு நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன கேள்வி? இந்த தேர்தல்ல ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் சுமார் 12 லட்சம் பேர் அதிகமா இருக்கிறாங்க.
அதே போல சமூக வலைத்தளங்களை பார்த்து அரசியல் கத்துக்கிட்ட முதல் முறை வாக்காளர்களும் பெருமளவுல வந்திருக்காங்க. ஆமா, இத நாம முதல்லயே பேசணும். இப்போ என் கேள்வி என்னன்னா, அரை நூற்றாண்டா இங்க சக்சஸ்ஃபுல்லா வேலை செஞ்ச அந்த பழைய திராவிட அரசியல் ஃபார்முலாக்கள் இந்த புதிய தலைமுறை மற்றும் பெண் வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமா? அல்லது இந்த 2026 தேர்தல் தமிழ்நாட்டின் அரசியல் விதிகளையே முற்றிலுமா மாற்றி எழுதப் போகுதா? நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரொம்பவே யோசிக்க வைக்கிற கேள்விதான் இது. இந்த கேள்வியோட இன்னைக்கு நம்ம அலசல முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள் இந்த தேர்தலை நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உதவி இருக்கும்னு நம்புறோம். இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.